வெல்கம் டு வெல்லிங் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் கார்டை பற்றி யாருக்குமே தெரியாத நிறைய ஒரு மேசிவான அது இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வீடியோக்கள் மேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்களை போகலாம். மனுஷனே இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது 30 அடியில் 70 அடி கொண்ட, அதாவது டைட்டானோபாவோட பெரிய பாம்புகள்லாம் இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது. இதோடைய பரப்பில் பார்த்தீங்கன்னா 6.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது பெருசு. ஸோ இது 9 நாடுகள் வந்து இதை டச் பண்ணி போகுது இந்த அமேசான் காடு. ஸோ 9 நாடுகளும் வந்து இதுக்கு வந்து இந்த காடை வந்து உரிமை கொண்டாடுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய நிலப்பரப்பை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இது வந்து 9வது ஒரு பெரிய கண்ட்ரியாக நம்ம சொல்லலாம். இந்தியா பார்த்தீங்கன்னா 7வது ஒரு பெரிய கண்ட்ரி. ஸோ இந்தியாவோட 1.5 மடங்கு பெருசு தான் இந்த அமேசான் காடு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விலங்கினங்கள் வாழுது, நிறைய பறவையினங்கள் வாழுது. ஸோ இதில் இருக்கிற அந்த பறவையினங்கள் விலங்கினங்கள் வந்து இன்னும் கண்டே பிடிக்கல, இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற, அதாவது யூஸ் பண்ணுற 80% பொருள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து ஆரிஜின் பார்த்திங்கன்னா எங்கன்னா அமேசான் தான். ஸோ இதுலேருந்து விளைவிக்கப்பட்ட பொருட்கள் தான் நமக்கு வந்து இங்கே பயிரிடப்பட்டு வருது. ஸோ விதைகள் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்ததை நம்ம வந்து விளைவிச்சு நம்ம வந்து ரீகல்டிவேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து காப்பி கொட்டை வந்து என்ன எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமேசான்லேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சி அப்புறம் அது மூலமாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க, ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு காப்பி கொட்டை கிடைக்குது. நான் ஃபோர்டு வந்து கார் கம்பெனி. இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஃபோர்டு ஓனர் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்டு. அவர் என்ன பண்ணார்னா வந்து அதாவது ஒரு இடமா சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமேசான் காட்டுக்குள்ளே வந்து ரப்பர் ஃபேக்ட்ரி இருக்கிறது பார்க்குறாரு. ஸோ வந்து நம்ம ஏன் வந்து இங்கேயும் கஷ்டப்படணும், அமெரிக்காவில் நம்ம வந்து கம்பெனியை வந்து நம்ம வந்து அங்கே ரீலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா வந்து அங்கேருந்து ரீலோகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து அமேசான் காடுக்குள்ளே, அதாவது சென்டர் ஆஃப் பிளேஸ் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக வந்து மரம் செடி கொடிகள்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதில் சென்டர் ஆஃப் பிளேஸில் வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஃபேக்ட்ரிலாம் உருவாக்குறாரு. அதில் வந்து சிங்கம் பூடி எல்லாமே வருது. அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய ராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு யாரும் இருந்தாலும் சுற்றி சுட்டு கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து ஆர்டர்லாம் விடுறாரு. ஆனால் வந்து என்ன தான் மனுஷன் வந்து பார்த்தாங்கன்னா இயற்கையை மிஞ்சி நம்ம வந்து இது பண்ணாலுமே அதில் வந்து கொசுத்தோலை தாங்க முடியல, நிறைய வந்து பூச்சிகள் வருது. இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அங்கேருந்து திரும்பியும் வந்து பழைய அவங்க இடத்துக்கே வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோர்டு கம்பெனியில் இல்லை உள்ள எல்லா பொருட்களையுமே அவங்க அப்படியே விட்டு இருந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேய் பங்களா மாதிரி தான் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குது. இது வந்து சென்டர் ஹார்ட் ஆஃப் த அமேசான் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் இருக்குது. 6 அடிக்குள்ளே ஸ்பைடர் இருக்குது. ஆமாம், 6 அடிக்குள்ளே ஸ்பைடர் இதில் இருக்குது. ஒரு மனுஷன் அளவுக்குள்ள ஸ்பைடர் வந்து இங்கே சிலந்தி வந்து உள்ளே இருக்கிற கருதப்படுது. இது உண்மையாக போயின்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள். ட்ரீஸ் என்னது மரம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற மரங்கள் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் பெரிய பெரிய மரங்கள். அந்த மரங்கள் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து சூரிய வெளிச்சம் எங்கே இருக்கோ அதை தேடி வருது. அதோடைய தண்டுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ரொம்ப காஞ்சி போயிடுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நடந்து சூரிய பத்துக்கு வேண்டி வருது. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து இது வந்து வாக்கிங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. வாக்கிங் ட்ரீஸ் இது பார்த்திங்கன்னா வந்து வாக்கிங் ட்ரீஸ் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகரத்துக்கு வந்தால் 3 மாதம் எடுத்துக்கிடுது. ஸ்னேக்ஸ் நம்ம சொன்னாலே வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனகொண்டா பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஒரு அனகொண்டா மட்டும் கிடையாது, விஷப்பாம்புகள் நிறைய வந்து இங்கே வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. ஆனகொண்டா வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30 அடியிலிருந்து 40 அடி வரை வந்து இருந்திருக்குது. ஆனால் இதில் வந்து நேரில் பார்த்தவங்க அந்த காலத்தில் நேரில் பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா 60 அடி வரை இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைட்டானோபா அப்படிங்கிற ஒரு பாம்பு இருந்திருக்குது. இது வந்து 40 அடி வரை உள்ள ஒரு பாம்பாக கருதப்படுது. இது வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததாகவும் இது சொல்லப்படுது. அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமேசான் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனகொண்டா வந்து மக்கள் வந்து தெய்வமாக தான் வழிபடுறாங்க. ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து இயற்கையாக தான் பார்க்காங்க. ஸோ இயற்கையை வந்து அவங்கள வந்து பாதுகாக்க நினைக்கிறாங்க. அதனால வந்து கடவுளாக நினச்சி அவங்க வழிபடுறாங்க. புல்லட் ஆண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு சில எறும்புகள் தான். இது வந்து ஒன்று சேர்ந்து கூட்டமாக அலையும். இந்த புல்லட் ஆண்டு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மனுஷன் ஒருத்தன் போகிறான்னா அவனை வந்து இது கடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதாவது புல்லட் பஞ்சம் உடம்புல இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டமாக கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுதுன்னா வந்து மனுஷனே வந்து இறக்க நேரிடும். அந்த அளவுக்கு இது வந்து விஷம் உள்ளது அப்படின்னு கருதப்படுது. பிரானா ஃபிஷ், இந்த பிரானா ஃபிஷ்ஷை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரானா ஃபிஷ் வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொடூரமான ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷை வந்து அதாவது மனுஷனை கடிச்சிச்சுன்னா மனுஷன் வந்து உடனே செத்து போயிடுவான் அந்தளவு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து என்னென்னா அமெரிக்க பிரசிடென்ட் ஒருத்தர் வந்து அந்த டூர் வந்திருந்தார். டூர் இருந்தோடனே அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கணும் அப்படிங்கிற வேண்டி அந்த பிரானா ஃபிஷ் வரக்கூடிய அந்த ஏரியாவில் இருந்து போய் என்ன பண்ணாங்கன்னா வலையை போட்டு அந்த இடத்துல வந்து ஒரு மாடை வந்து உள்ள தள்ளி விட்டாங்க. அவ்வளோதான். இப்படிங்கிற செகண்டுக்குள்ளே 2 செகண்ட் தான் அதோடைய மாடோடைய எலும்புக்குள் மட்டும் தான் வெளியே மிதந்துச்சு. அந்தளவு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப வந்து வீரியமிக்க ஒரு ஃபிஷ்ஷாக கருதப்படுது. இந்த ஃபிஷ் இருக்கிற இடத்துக்கு குறிப்பாக யாரும் போக மாட்டாங்க. வந்து
பெண்கள். ஸோ வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷார் தான் வந்து எல்லாத்தையும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆட்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஸோ இந்த அமேசான் காடை வந்து நம்ம வந்து கைப்பற்றினோம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்க வந்து ஒரு 6 மடங்கு ட்ரைப்ஸ் பீப்புள் தான் எல்லாமே. ட்ரைப்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 6 அடி உயரத்தில் பெண்கள் வராங்க, ஆண்கள் வராங்க. ஆனால் ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து ரொம்ப தைரியம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடித்து விரட்டுறாங்க. அடித்து விரட்டினோன்னா அவங்க வந்து ஓடி போயிருந்தாங்க. திரும்பியும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க வந்து தேடுறாங்க, யார் வெள்ளைக்காரங்க அவங்க தேடினோடனே வந்து காணாமல் போயிருந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப வளர்த்தியாகவும் ரொம்ப ஹைட்டாகவும் காணப்படுறாங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து அந்த காலத்தில் வந்து அதாவது ஆண்களை விட வந்து பெண்கள் வந்து வீரம் செறிந்தவங்களாக காணப்படுறதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க பேரே வந்து பெண்கள் பேரையும் வந்து அமேசான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் வந்து அந்த நதிக்கு உண்டான பேரையும் அமேசான் விட்டுருக்காங்க. அதே போல் இந்த காடுக்கு பேரையும் வந்து அமேசான் வச்சுருக்காங்க. அமேசான்ங்கிறது ஒரு தெய்வமாகவே அவங்க வந்து அந்த காலத்தில் வழிபட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து இதே கண்டிஷனில் பார்த்திங்கன்னா வந்து அந்த பீப்புள்ஸ் இருக்காங்களா, அந்த பீப்புளே 6 அடி 7 அடி இருக்கிறாங்க. இந்த பீப்புளையும் விட 8 அடி உள்ள ஒரு விலங்கு வந்து அங்கே வாழ்ந்ததாக கருதப்படுது. ஸோ அந்த விலங்குகளை பார்த்து இந்த மக்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா அந்த விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து எங்கே வாய் இருக்குன்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் தான் வாய் இருக்கும். ஸோ வந்து கண் ரெண்டும் வந்து வயிற்றுக்கு 2 சைடு இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னா அவங்க பயப்படுறாங்க. டெராப்ரேட்டா அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கு. அது இது நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலோ இல்லை வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். டெராப்ரேட்டா அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு மண். ஸோ வந்து என்ன அங்கே பிரேசிலில் இருக்கக்கூடிய மண். ஆனால் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கிற மண் கிடையாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ வந்து வருஷம் பார்த்திங்கன்னா வந்து 2024 இருக்கும். ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு என்னாச்சுன்னா வந்து அந்த காடுகள் அமேசான் காடுகள் இருந்திருக்குது. அந்த அமேசான் காடுகளில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மரஞ்செடி கொடிகள் வந்து வளர்ந்துருக்குது. அது வந்து ஒரு பக்கம் வளர்ந்து ஒரு பக்கம் வளராமல் ஒரு காடு மாதிரியே ஃபார்ம் ஆகலை. அதனால் இந்த மக்கள் என்ன நினச்சாங்கன்னா அந்த காலத்தில் மக்கள் ஸோ வந்து அந்த அடுப்பு கறி, அது இல்லாமல் வந்து இந்த விலங்குகளோட எலும்புகள் இந்த மாதிரி எல்லாம் மிக்சப் பண்ணி போட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு மண்ணை உருவாக்குனாங்க. இந்த மண்ணை இப்போ இருந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டு அதாவது உருவானது தான் வந்து அந்த அமேசான் காடு. ஸோ இதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டெராப்ரேட்டா அப்படிங்காங்க. கண்டிரூஃப் அப்படிங்கிற ஒரு மீன் வந்து இங்கே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கண்டிரூஃப் மீன் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், அதாவது அமேசான் காட்டில் இருக்குது. இது பொதுவாக பார்த்திங்கன்னா வந்து மனுஷங்களுடைய ப்ரைவேட் பார்ட்டை கடிக்குமா. இது ப்ரைவேட் பார்ட்டை கடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மை. அது எப்படி கரெக்டாக ப்ரைவேட் பார்ட்டை குறி வச்சு கடிக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது அதுக்கு வந்து யூரின் ஸ்மெல்க்கு வண்டி வருமா. யூரின் ஸ்மெல்க்கு வண்டி வந்து கரெக்டாக வந்து ப்ரைவேட் பார்ட்டை வந்து கடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குமா. அதனால் அந்த மீன் இருக்கிற பக்கம் யாரும் போக மாட்டாங்க. நம்ம அமேசானில் வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கிறாங்க. நிறைய அதாவது ட்ரைப்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் காலங்காலமாக வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை வந்து கொண்டு போய் விட்டனால என்னாச்சுன்னா வந்து அங்கே இருக்கிற வந்து மனித இனங்களை வந்து அழிஞ்சிட்டுச்சு. ஏன்னா வந்து அப்போது வந்து இந்த ஸ்மால் பாக்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க அதை வந்து தாக்கு பிடிக்கக்கூடிய வீரியமும் அவங்க உடம்புல கிடையாது. ஏன்னா இவங்களாம் வந்து பரப்பி விட்டது தான். ஸோ பரப்பி விட்டதுனால வந்து ஒரு பொதுவான ஒரு நோயினால் அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த இதோட எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கம்மியான பீப்புள் தான் இருக்கிறாங்க. அது இன்னொன்று வந்து முக்கியமாக சொல்ல பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட் சேஞ்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா வந்து அதாவது மழை பெய்கிற இடத்துல மழை பெய்யறது இல்லை, வெயில் அடிக்கிற இடத்துல வெயில் அடிக்கிறது இல்லை. எல்லாமே வந்து உல்ட்டாவாக இருக்குது. மழை பெய்கிற இடத்துல வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிற இடத்துல மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பருவநிலை மாற்றங்கள் தான். அதாவது இந்த மாதிரி பருவநிலை மாற்றங்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சிங் வந்து இப்போ சதவீதம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அமேசான்கிற ஒரு காடே இன்னும் 100 வருஷத்தில் இருக்காது. அதில் இருக்கிற உயிரினங்களும் இருக்காது, குறிப்பாக நம்மளும் இருக்க மாட்டோம். ஸோ வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து குளோபல் வார்மிங் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவு வந்து உலகம் வந்து வெப்பமயமாதல் தடுக்கப்படுதோ அந்தளவுக்கு வந்து காடுகளும் வந்து சேஃபாக இருக்கும், நம்மளும் சேஃபாக இருப்போம். ஏன்னா வந்து ஒரு காடுகளை உருவாக்கி அது உருவாகுது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண ஒரு மரத்தை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு 25-30 வருஷம் ஆகுது. அது பெருசாக வளர்ந்து நமக்கு அதுக்கு தேவையான கனிகளை கொடுக்கு நிலங்களை கொடுக்கறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு காடுகளை வந்து நம்ம வந்து உருவாக்குங்கிறது வந்து கற்பனைக்கும் எட்டாத விஷயம். ஸோ இருக்கிறத வந்து நம்ம வந்து பேணி காப்போம். ஸோ காடுகளையும் இயற்கை வளங்களையும் போற்றுவோம். இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் யூடியூப் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். இதே போல் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேணுங்க பாலசன். தேங்க்யூ, லவ் யூ, டேக் கேர். இதெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டோம், நிஜமாகவே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் அப்படிங்கிறது மிகப்பெரிய காடு. இந்த காடை பார்த்தீங்கன்னா வந்து அது உலகத்திலேயே வந்து இருக்கிறதுல இந்த காற்றுல வந்து 20% வந்து ஆக்சிஜன் கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காடு தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் காட்டில் வந்து நிறைய சீக்ரெட்டுகள் மர்மங்கள் நிறைஞ்சிட்டு இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் வந்து இது வந்து பெருசாக வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டைட்டானோபா அப்படிங்கிற ஒரு பாம்பு நமக்கு தெரியும். இதான் வந்து உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய அதாவது நீளம் கொண்ட பாம்பு. அதாவது அனகோண்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 அடி இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா டைட்டானோபா வந்து 30 அடி இருக்குது. ஸோ இதோடைய இனப்பெருக்கத்திலிருந்து வந்தது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 அடி பாம்பு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த பார்த்தவங்க எல்லாருமே இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே வந்து வாயடிச்சு போயிருக்கிறாங்க.
மனுஷனை விழுங்கக்கூடிய மரம் வந்து மனுஷனை விழுங்கக்கூடிய மரம் இருக்கிறா? ஆமாம், உண்மையிலே இருக்குது. பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து எப்படி வந்து தாவரங்களில் வந்து சில வகைகளில் வந்து பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரங்கள் இருக்குது. அது எப்படின்னா அந்த தாவரத்தோட இலைகள் மேலே வந்து என்னாச்சுன்னா பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு தேன்கின பை மாதிரி வந்து ஒரு சுரப்பி உள்ளே இருக்கும். ஸோ வந்து இந்த பூச்சிகள் வந்து தாவரத்தை திங்கும்போது என்ன வந்து சிரிப்பாகி உள்ளே விழுந்துடும். உள்ளே விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதிலே முங்கி செத்து போயிடும். இதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அந்த இலைகள் மூடப்பட்டு அது அப்படியே வந்து அந்த தாவரங்கள் வந்து பூச்சிகள் வந்து உணவை வந்து உட்கொள்ளணும். இது வந்து நம்ம வந்து தாவரங்களில் படிச்சிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மனிதர்களையும் விழுங்கக்கூடிய விலங்குகளையும் விழுங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருக்குது, அது மரங்கள் இருக்குது. அது வந்து ஆராய்ச்சியாளர்களை பற்றி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கிங் ட்ரீஸ் இருக்குது. வாக்கிங் மரம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா வந்து அதாவது அதோடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது சூரியனை நோக்கி வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறந்துடும். ஸோ இதனால் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எந்த இடத்துல சூரிய வெப்பம் இருக்கோ அதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நடக்கிற நிகழ்ச்சி கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து 2 to 3 மாதம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் இருந்து அதாவது பாயிலிங் வாட்டர் இருக்குது. பாயிலிங் வாட்டர்னா வந்து கொதிக்கக்கூடிய தண்ணி. ஸோ வந்து 70 டிகிரிலேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரை இதோட கொதிலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அந்த அமேசானில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள், செடி, கொடி, அப்புறம் விலங்குகள், விலங்குகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியும் கூட வந்து ஈவு இறக்கம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே போய் விழுந்து வச்சுக்கோங்களேன். ஸோ ஆழம் தெரியாமல் உள்ளே போய் வந்து நம்ம சாகக்கூடிய நிலமை வரும். ஏன்னா வந்து இது அமேசானுடைய சென்ட்ரல் பிளேஸில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து புல்லட் ஹேண்டு தெரியுன்னா வந்து நம்மளுக்கு வந்து புல்லட் கலரில் இருக்கும். புல்லட் மாதிரி இருக்கக்கூடிய எறும்புகள் அதோடைய புல்லட் ஹேண்டுன்னு சொன்னோன்னா புல்லட் நினச்சிக்கிட்டாங்க. பார்த்திங்கன்னா வந்து அந்த துப்பாக்கிலேருந்து புறப்பட தோட்டம் வந்து எப்படி வந்து மனுஷனுடைய உடம்பை கிழிச்சிட்டு போகுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து இது வந்து இந்த வகையான எறும்புகள் வந்து கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வாரம் வந்து பெயின் வரும். அப்புறம் வந்து கூட்டமாக இருக்கிற அந்த புல்லட் ஹேண்ட்லாம் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா என்ன ஒன்று வந்து மனுஷனுடைய உயிர் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. வந்து அதாவது ஏலியன் இருக்குதா சொல்லப்படுது. ஏலியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏலியன் இருக்குது. ஏன்னா ஏலியன் இருக்கக்குண்டான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. அதோடைய காலடி சுடுகள் இருக்குது. அது பார்த்தோம்னா இந்த ஏலியன் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா வந்து அது ஏலியன் வந்து நம்ம வந்து பறக்கும் தட்டுகள் மூலமாக தான் ஏலியன் வந்து உலகத்துக்கு வந்து தான் வந்து சொல்லப்படுது. ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஏலியன் வாழ்ந்ததுக்கு உண்டான நிறைய சரித்திர சுடுகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதாவது 6 அடி நீளமுள்ள ஸ்பைடர் இருக்குது. ஸ்பைடர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறிய குழந்தைகளை வந்து விழுங்கக்கூடியது. ஏன்னா வந்து 6 அடின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனுஷனுடைய ஹைட்டு, மனிதன் மற்றும் அது குரங்கையும் வந்து இந்த சாயல் கொண்ட ஒரு பெரிய உருவம். அது வந்து எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் வந்து காக்பிசி அப்படிங்கிறாங்க. அந்த காக்பிசி பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பெரிய 12 அடி வந்து ஹைட் கொண்டது. அந்த 12 அடி ஹைட்டு கொண்ட அந்த காக்பிசி என்ன ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா வந்து மனுஷங்களை தாக்கக்கூடியது. அது பார்த்திங்கன்னா வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தனால அவங்களே நிறைய அதிர்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அது வந்து எப்படியோ அதாவது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் எஸ்கேப் ஆகி வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒருத்தர் வந்து சொன்னது பேட்டியில். அதேமாதிரி பார்த்திங்கன்னா காடு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிளேஸ் கொண்டது. ஏன்னா இதோடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உலகத்திலே இருக்கையிலேயே அதிக பரப்பளவு கொண்ட ஒரு காடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து உலகத்திலே மிகப்பெரிய காடு. இதோடைய அந்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 6.7 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறாங்க. இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா உலகத்தில் 9வது ஒரு பெரிய கண்ட்ரியாக இதோடைய நிலப்பரப்பு வந்து கருதப்படும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது 9 நாடோடைய வந்து டச் பண்ணி இந்த காடு வந்து பெருசாக இருக்குது. அவ்வளோ இயற்கை வளங்களுக்கு பொருந்தியது. காட்டில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் வந்து அதாவது பல வகைகள் இருக்குல்ல, அது வந்து இதில் வந்து 70% நம்மளுக்கு வரதா சொல்லப்படுது. இதோடைய ஆரிஜின் தான் இப்போ நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் வந்து நம்ம வந்து அமேசான் காடை பற்றி இன்னும் வந்து இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். தோண்ட எப்படி வந்து நம்ம தங்கம் வருதோ இல்லை வந்து புதையல் வருதோ அதே போல் வந்து இந்த அமேசானை பற்றி இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து பிளேஸ் வந்து இன்னும் நம்ம பார்க்கல. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் இதோட உள்ளே போக முடியும். ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு இவ்வளோ அந்த ரகசியங்கள் தெரியுது. இன்னும் தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் என்ன இருக்கும் ஏது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா. ஏன்னா வந்து இதில் வந்து விசித்திர மிருகங்கள் இருக்குது, அதாவது வினோத பாம்புகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மனித உருவங்களை கொண்ட வந்து உருவங்கள் இருக்குது, ஏலியன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து இதோடைய மரங்கள் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அமேசான் காடுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பிட்டு எந்த பிளேஸை போய் பார்க்கணும்னு நினைப்பீங்க? ஸோ அமேசான் காடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ அந்த அமேசான் காடை பற்றி தெரியாதவங்க நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க இந்த காட்டை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க பாலகிருஷ்ணன். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.